அது தேவனுடைய மிஷன், தேவனுடைய ப்ராஜெக்ட். விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு முன்பாக ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு தேவனை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிஞ்சிச்சு நினச்ச பல கேரக்டர்ஸை உங்களுக்குள்ள இருந்து வெளிக்கொண்டு வருகிற தேவன். ரெஸ்டோர் பண்ணும்போது உங்களை சுற்றி ரெவரன்ஸ் வைப்ரேஷனாக இருக்கும். உனக்கு உள்ளே இருக்கும், எனக்கு சுற்றி வைஃபையாக இருக்குன்ற மாதிரி ஒரு வைஃபையை ஃபார்ம் பண்ணுவார். அவனை பிடியுங்கள் அப்படின்னா, ஒரு ராஜா ரெகோபயாம் நினைக்கிறேன், அவன் கை நீட்டிய போது நின்று விட்டது. அப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள தேவன் ஏற்படுத்துவார். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை ரெஸ்டோர் பண்ண போறார் தேவன். ரெஸ்டோர் பண்ண போறார். நீங்க சரி அப்படின்னு சில விஷயம் பேசுவீங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க ரைட்டுன்னு சொல்லி மற்றவன் தப்புன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் நிப்பாட்டி, இதுதானே அவனுக்கு பெரிய மேட்ரு, இதை விட்டா சரியாயிருவில, ஓட எடுத்துக்கடான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிரு. அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு உன்னோட ரெவரன்ஸை, உன் மரியாதையை, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒன்று குறைத்து மதிப்பிடும் என்றால் அதை தூக்கி எறிய தயாரா. இதை ஒன்னதானே நீ பேசுவ, இதை வச்சுதானே பேசுவ, இதை தூக்கி எறிஞ்சிட்டா நீ பேச மாட்டீல என்று தூக்கி எறிஞ்சிரு. அது ரைட்டானதா கூட இருக்கலாம், தூக்கி எறிடா. உன் மரியாதையை குறைக்கிற எதுவும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த முடிவை நீங்க எடுக்கிறீங்க. எது எது அது ரைட்டா கூட இருக்கலாம், ரைட்டா கூட இருக்கலாம். அவன் கேட்டது தப்பு தான், தூக்கி எறிஞ்சிடறா. இது நீ தூக்கி எறிஞ்சிடறா. உன்னுடைய உன் மரியாதைக்கு நீ வந்து ஆர்கியூவே பண்ணக்கூடாது. நீ ராஜாடா, ராஜா, நீ ஆர்கியூவே பண்ணக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் லைஃபை நான் ரெஸ்டோர் பண்றேன். இந்த சொசைட்டி எதை கேட்குது? தூக்கி எறி. அவன் இப்படி நீ வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீ வாழ்ந்துகிட்டு இருக்க ரைட்டுன்னு நீ ஃபீல் பண்ணா கூட, அவன் அதை விரும்புறானா அவனுக்காண்டி அதை வாழ்ந்துரு. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. உன் மரியாதையை ஒருத்தன் கைவிட்ட கூடாது. அப்படி ஒரு இடத்திற்கு இந்த மாதம் கர்த்தர் உங்களை போ 10,000 ரூபா தானே அப்படி தூக்கி எறிகிற மாதிரி இந்த மாதம் நிறையா பேர் நிறையா மீட்டர் தூக்கி எறிய போறீங்க. இப்போ எனக்கு வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஏசாயா சொல்கிறான், அந்நாட்களிலே நீ விக்கிரகங்களை வெறுத்து, அதாவது இதெல்லாம் உனக்கு விக்கிரகம்னா வாழ்க்கையிலேருந்து விட முடியாத விஷயம் இருந்துச்சு, அதையெல்லாம் சி போ என்று தூர எரிந்து விடுவாய். இந்த நாட்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் தூக்கி எறிய போவார். உங்களுக்குள்ள ஒரு ரெவரன்ஸை, உங்களுக்குள்ள ஒரு ரெவரன்ஸை ரெஸ்டோர் பண்ண போறார் தேவன். இனி ஒருத்தன் உங்களை இப்படி பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ரெவரன்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற சுய மதிப்பு, இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர், நீ ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள நீ நீதிமான்களா இருக்கிறீங்க, நீங்க கழுவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க தேவ நீதியை தரிச்சிருக்கிறீங்க, அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கேட்கிறேன்னா கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போ. அதுல என்ன ஆர்கியூமெண்ட் வேண்டிய கிடக்கு? தூக்கி எறி. ஒட்டுமொத்த வாழ்க்கையை கையிட்டக்கூடிய விஷயமா இருந்தால், அது சரியானதா இருந்தா கூட தூக்கி எறிஞ்சிரு. இனி பேச மாட்டில, நீ இனி எதுவும் பேச மாட்டில, கொஞ்சம் யோசிச்சுட்டு வரணும், அடுத்து வேற ஏதாச்சும் பேச, அது அவங்க விஷயம். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக, உங்களை குற்றவாளிகள் என்று சொல்லுகிற காரியங்களிலே அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக நல் நடக்கை உடையவர்களாய் இருங்கள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஸோ ரெஸ்டோரேஷன், உங்களுக்குள்ள எஸ்டிமேஷனை ரெஸ்டோர் பண்ண போறாரு. உங்களுக்குள்ள ரெவரன்ஸை, கேரக்டர் ரெஸ்டோர் பண்ண போறாரு. பல விஷயங்கள் உங்களுக்குள்ள உங்களை குறித்த மதிப்பு உங்களுக்கு உயரத்தக்கதான காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. இது இந்த ஒரு மாசம் இல்லை, வருகிற நாட்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்.
விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஓகே ஓகே ஓகே. ஆழம் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஓடிய பாதைகளில் உடன் வருவீர். சொந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஆமென். ஒளிய பாதைகளில் உடன் வருவீர். சொந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. பவுல் சொல்றான், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், யூதனுக்கு யூதனானேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனானேன், நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறவனுக்கு, இன்னும் அவன் லால தான் இருக்கிறான், அவனுக்கு நானும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் போல் ஆனேன். ஆனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உரியவனாக நான் இருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கானா, தூக்கி எறி, 10,000 ரூபாய் தூக்கி எரிஞ்சிரு மூஞ்சில, இவ்வளவு பேச விடாத. 10,000 ரூபாய் குறைச்சி பேசுறதுனால தானே பார்த்துங்கன்னு சொல்றோம். அந்த குனிகிறது ஏன் வருது? அந்த 10 ரூபாய் மேல இருக்கிற ஆசை தானே, இச்சை தானே. தூக்கி எறிடா அந்த 10,000 ரூபாய், நிமிர்ந்து பேசு, சொன்ன ரேட்ல பேசு. தூக்கி எறிஞ்சு 10 ரூபாய்க்கு நீ குனியணும். அந்த 10 ரூபாய் வாங்கி குனிஞ்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு நிமிர்ந்து வாழ்க்கை நடத்திடலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருகிற நாட்கள் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்படுகிற நாட்களாயிருக்கும். அவங்க ஸ்கேன் பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நாளா இருக்கும். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த உங்களை பூமியின் பாதாளங்களில் ஏறி வர பண்ணுகிற கர்த்தர், ஒருவேளை மிகப்பெரிய பாவ பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த காலை வேளையில் நான் உன்னை எவ்வளவு ஆழத்துல உன்னை மேலே ஏறி வர பண்ணுவேன். காலையில் கேட்டேன், ஸ்னேக் பைட் வரைக்கும் போனவொன்னே அதை தாண்டி சாட்டானிசத்தில், சாட்டான் ஒர்ஷிப்பில் பிசாசுக்கு இரத்த கையெழுத்திட்டு உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். அப்படின்னா இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன், உங்களோட உடன்படிக்கை பண்ணுறேன்னு சொல்லி எழுதிட்டு தான் சாட்டான் ஒர்ஷிப்பில் போவாங்களாம். அவன் கேட்குறது தான் தருவான், ஆனால் சாகிற வரைக்கும் அவனை வெளியே கொண்டு வர முடியாது, கடவுளே வந்தாலும் முடியாது அப்படின்றது தான் அவன் அந்த இரத்த கையெழுத்து வாங்குறான். இன்னைக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனில் கொஞ்சம் பேர்லாம் அதில் இருக்கிறாங்க, சில ஆக்டர்ஸ் அதில் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா மேட்ரு, அப்படி போய் கையெழுத்து போட்டு அந்த ஒர்ஷிப்புக்குள்ளே போய் அந்த ப்ரீஸ்டுக்கு கீப்பாக இருந்த ஆளெல்லாம் கூட கர்த்தர் வெளியே அடித்து கொண்டு வந்து இன்னைக்கு ப்ரீச்சராக மாற்றிட்டு, அவங்கெல்லாம் பேல்செபுல வந்து லிட்ரலாக பார்த்தவங்களாம். ஒர்ஷிப் பண்ணும்போது அப்படியே அவங்க அந்த பேல்செபுல கூப்பிடும்போது அந்த ரூமே அப்படியே இருட்டாக மாறுமா, இருட்டாகி உள்ள அப்படியே என்ட்ரு ஆகணும். கொஞ்சம் எல்லா லைட்டும் எரியுமா, அந்த லைட்டெல்லாம் அப்படியே மங்குமாங்க, உள்ள அப்படியே டார்க்னஸ். பைபிள் சொல்லுது, யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்தை இருளாக்கும் உலகம், பிசாசோட உலகம். அப்படி இருட்டான உடனே ஆடிபிள் வாய்ஸ்ல கேட்குமா, நான் பெயல்செபுல் என் உதடுகளால் உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த ஒர்ஷிப் பண்ணுறவங்க அது அந்த ஒர்ஷிப் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே பல இது இருக்குது, கண்ணை கட்டி எங்கேயும் கூட்டு போய் அது பல விஷயங்கள் இருக்குது. அப்படி தான் உள்ளே போக முடியும், டக்குன்னு வந்து இதெல்லாம் உள்ளே போக முடியாது. உள்ளே போய் அந்த ப்ரீஸ்டோடைய கீப்பா மாதிரி அந்த மோசமான அந்த மந்திரவாதிகளுடைய தலைவர், அதுக்கப்புறம் மோசமாக இந்த மந்திரவாதிகள் இதுன்றாங்க. இது எல்லாத்துக்குள்ளே இருந்த ஒரு பெண்ணை தேவன் எப்படி அவர் வந்து இது பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு ட்ராக்ஸை வச்சு தூக்கிடாரு, கை தட்டுக்க வந்தார். ஒரே ஒரு ட்ராக், ஒரு பிட் நோட்டீஸ் சார், பிட் நோட்டீஸ். நீங்கள் சொல்கிறாங்க அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளியில் பார்த்தா கூட நீங்கள் காட்டிக்கூடாது, இப்படி இருக்கணும். அதாவது வந்து இந்த ஒர்ஷிப் பண்ண போகிறோம் கொள்கிறோம்லாம் இருக்கக்கூடாது, வந்து ஒர்ஷிப் பண்ணுற வந்து மெம்பர் ஆகணும்னா இப்படிலாம் வச்சுருப்பாங்களாம். நான் சொல்லுவேன், வீட்டில் என்ன வேணாலும் புத்த மதம் வந்து எந்த புத்தகம் வேணாலும் வாங்கிக்க, சாமியை பற்றி சொன்ன எந்த புக்கு வேணாலும் வாங்கிக்க,
ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு பிட் நோட்டீஸ் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு வாங்கலாம். ஏன் இவ்வளோ பயம் பாருங்கள் பிசாசுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரே ஒரு துண்டு பேப்பரை வச்சு கூட தேவன் வேலையை பார்த்துருவார். ஒருத்தர் ரோட்டில் அந்த கிட்டார் வாசித்து பாடிட்டு இருந்தான் பாருங்க, ஐ ஹவ் டிசைடட் பாடிட்டு இருக்கிறான். இது வீட்டுக்கு வந்து தூங்கவே முடியல. ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனானா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையோட அந்த நோட்டீஸ் மட்டும் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கான். அதை படித்தது ரட்சிக்கப்பட்டு அதுலேருந்து எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு பெரிய பிரீச்சராக இருக்கு அந்த அம்மா. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த நம்மை பூமியின் பாதாளங்களிலிருந்து அவர் ஏறி வர பண்ணுவார். உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பயப்படாத, எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் பயப்படாத, வெளிவர முடியாத மிகப்பெரிய ஸ்கீம்ஸ் பிசாசும் எதிரி வச்சு பயப்படாது. அதுக்குள்ள இருந்து முடிச்சு ஆபத்து உன்னை வெளியே கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறது. enemies they will be confused. பைபிள் சொல்லுது, தாவீது சொல்றான், அவர்கள் குழம்புவார்களாக. அந்த சாபத்தமை மேல நான் வைக்கிறேன். let them be confused in Jesus name. குழம்பட்டும். let them be scattered. அவர்கள் சிதறடிக்கப்படட்டும். குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொரு திசைக்கு கடந்து செல்வார்களாக. அவருடைய கூட்டணி உடைக்கப்படுவதாக. அவர்களுக்குள்ள அடித்தடி பஞ்சாயத்து வருவதாக. இதெல்லாம் நான் என்னுடைய வியாக்கியானத்தில் சொல்றேன். அவன் எழுதுனதை 71 தொடங்குறாரு. தேவரீர் என்னை வெட்கப்படுத்தாதேயும் அப்படிதான் தொடங்குறான். வாசிங்க 71:1 அங்கிருந்து தொடங்குறான். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி. கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அவரை நம்புகிற ஒருவருடைய முகமும் வெட்கப்படாது. இந்த ஒரே ஒரு வரியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்த்து பேசிவிட்டால் நூற்றுக்கணக்கான கன்னிகள் இந்த ஒரே வரியில உடையும். நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம நூற்றுக்கணக்கான கன்னிகளை வச்சிருக்கலாம். ஒரே ஒரு வரி அவர் சமூகத்தை போய், தேவனுடைய பிரியமாகிய நீங்கள் தேவரீர் உம்மை நான் நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதே என்கிற ஒரு வரி பூமி சுத்துகிற திசையை மாற்றி சுத்த வைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த 10,000 அவனை இவ்வளவு பேச்சு போயிடலாமா? நீ தூக்கிருக்கா சார், இன்னைக்கு நீ முடிவு எடுக்கணும். இதுதான் மேட்டர். நான் தூக்கி எறிகிறேன். நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கருத்து. ஆமே, எங்கேயோ போறீங்க, கையை தட்டுங்க. எங்கேயோ போறீங்க. ஆமா, நீங்களாம் இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அடுத்து உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் வரணும். எங்கேயோ போறீங்க, மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் பாதாளம் ஏறி வர பண்ணி என்னை மறுபடியும் நீர் உயிர்ப்பித்து. வாசிங்க அந்த வார்த்தை. இந்த பைபிள்ல இந்த வார்த்தை, இந்த 2 வசனத்துல எனக்கு பிடிச்ச 3 வார்த்தைகள். அது ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. எப்படின்னா, you will restore my life again, you will again bring me up, you will increase my honor and comfort me once again. again என்கிற வார்த்தை 3 முறை இங்கே வருகிறது. நம்முடைய தேவன் God of again, மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை செய்கிற தேவன் உங்கள் தேவன். நல்லா கவனிங்க, உங்க லைஃப்ல மறுபடியும் இந்த ரெஸ்டோர் பண்ணிட்டார்ல, இது லாஸ்ட் கிடையாது. இன்னும் ரெஸ்டோர் பண்ணுவார், எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவார். நான் 3 பாயிண்ட் பேச வந்து முதல் பாயிண்ட்லேயே போயிட்டு இருக்கு. அதாவது சிம்சோன் ஒரு ஜோம் பண்ணா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும்னா. ஏன்னா தேவனுடைய கிருபையை மட்டுப்படுத்தினான். இந்த ஒரே ஒரு டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஒரு டைம் அப்படி நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் இவர் எப்படி ஜோம் பண்ணுறாரு தாவீது? வாசிங்க 71 அதே அதிகாரம் தான். 1, 2, 3 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். வெட்கப்பட விடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். வெட்கம் அடையாதபடி செய்யும். அடுத்து, உமது நீதியின் நிமித்தம் என் நீதி. கை தட்டுங்க. உங்கள் பாவம், உங்கள் மீறுதல் உங்களை வெட்கமடைய வைக்கிறது. ஆனால் உங்கள் பாவத்தினால் வருகிற வெட்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதில்லை என்பதனால் தான் அந்த வெட்கத்தை சிலுவையிலே இயேசு சுமந்தார்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், காரி துப்பப்பட்டார். இவை எல்லாம் பாவத்தின் விளைவினால் வருவது. அதை 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையிலே சுமந்தபடியினால் மறுபடியும் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட தேவன் விட மாட்டார். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, அகைன் 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 3 தடவை வருது. மறுபடியும் என்னை தேற்றி, மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து, மறுபடியும் என் மேன்மையை பெருக பண்ணும். கர்த்தர் உன் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணிட்டார்னா, உன் கேரக்டர் ரெஸ்டோர் பண்ணிட்டார்னா, உன் குணத்தை ரெஸ்டோர் பண்ணிட்டார்னா, அதுக்கப்புறம் உன் மகிமையும் மரியாதையும் கனமும் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க பண்ண போறார். பழைய டைலாக் ஒன்று ஞாபகம், பனைமரம் படுத்துருச்சுன்னா பன்னிக்குட்டியெல்லாம் தாவி விளையாடுமா. உன் கடந்த காலம் பன்னிக்குட்டியெல்லாம் தாவி விளையாடுற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த நாட்கள் உன்னை மறுபடியும் நிமிர்ந்து நடக்க வைக்க பண்ணுகிற தேவன். அதாவது மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்தில் கிடக்கும். பிரசங்கி எழுதுறான், மரம் வெட்டி போட்ட விழுந்த இடத்துல கிடக்குண்டா, நீ மரம் இல்லடா, நீ மனுஷன். உன்னை எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன். Let this month be the month of restoration in your characters. சொல்றான், இந்த ஒரு தடவை விட்டுருங்க, நான் சரியாயிடுறேன் அப்பெல்லாம் பேசாதீங்க, அப்பெல்லாம் ஜோம் பண்ணேன். உங்களுக்கு எப்பவுமே அவர் கூட இணைஞ்சே இருங்க. எப்பவுமே அவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் கிரேஸ். இப்பவும் ரெஸ்டோர் ஆங்க, இன்னும் ரெஸ்டோர் பண்ணுவார். அதான் அவன் சொன்னா, ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும். அவர் சொல்றார், உமது நீதி நிமித்தம் என்னை உயிர்ப்பித்தருளும். அடுத்து, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். ஆமென். அந்த நீதி நிமித்தம் உன்னை விடுவித்து உன்னை காப்பார் தேவன். அடுத்து, உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஐயா, ஒரு தடவை 2 தடவை இல்லையா, நான் எப்ப வந்தாலும் நீங்க ரெடியா இருக்கீங்க. நான் எப்பொழுதும் வந்தடை. கையை தட்டுங்க. This is the right prayer. ரிப்பண்டன்ஸ்ல கூட வந்து லா ரிப்பண்டன்ஸ், கிரேஸ் ரிப்பண்டன்ஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு தடவை ஹெல்ப் பண்ணி இனிமேல் நான் பார்த்து எப்படி ஒழுங்காக இருந்துக்குவேன் அப்படின்னாலும் திரும்ப நீ வந்து கழுது சாக்கடைக்குள்ள போகிற மாதிரி ஜெபம். அது ஒரு தடவை பார்த்து நான் பார்த்துக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், சப்புன்னு கொடுக்க போகிறேன், உன்னால் பார்க்க முடியல தான் நான் இருக்கிறேன். அப்போ இந்த ஒரு தடவைன்னு கேட்காத, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. கையை கட்டுங்க சார். ஆமே, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். எல்லாரும் சொல்லுங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். He will restore your characters. Number 1, He will restore your health. உங்க சரீரத்தை, உங்க ஆரோக்கியத்தை இந்த மாசத்துல தேவன் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, சகையோட கேரக்டர் ரெஸ்டோர் பண்ணாரு, தாவீதோட கேரக்டர் ரெஸ்டோர் பண்ணாரு, பேதுருவோட கேரக்டர் ரெஸ்டோர் பண்ணாரு. ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டாரு. திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கை தட்டுங்க. ஆமென். Now I am on duty அப்படின்ட்டாங்க. என்ன மறுபடியும் வந்து என்னது பேர் மறந்து வச்சு வந்துட்டார டியூட்டிக்குன்ற மாதிரி. நம்பர் 1, ரெஸ்டோர் யுவர் கேரக்டர். நம்பர் 2, இல் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். சரீரத்தில் யோபுக்கு எல்லா வியாதியும் வந்து
அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா சுகத்தையும் இழந்து போனான். ஆனா தேவன் மறுபடியும், பைபிள் அப்படிதான் சொல்லுது, God restore his health. தேவன் அவனுடைய சரீரத்தை மறுபடியும் உயிர்ப்பித்தார். உடம்பு ஃபுல்லா வியாதி இருந்துச்சு, சோமாயிட்டான் சார். சார் அதுக்கு முன்னாடி 70 வருஷம்னா அதுக்கப்புறம் 140 வருஷம் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்க சரீரத்தை இன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணிட்டார்னா பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த பலத்தை விட இனிமே உங்க பலம் அதிகமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா பலவீனமும் மறைவதாக மறைவதாக மறைவதாக. God restore my body, restore my health in Jesus name. Let all weakness be disappear. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனம் மறையட்டும். என்னை மறுபடியும் உயிர்ப்பியும், மறுபடியும் உயிர்ப்பியும். அந்த வார்த்தை பாருங்க, சிம்சோன் வந்து அவன் தலைமுடி திரும்பவும் முளைக்க துவங்கிட்டு அங்கேயும் மறுபடியும் வார்த்தை வருது. வந்த உடனே அவன் பாடிக்குள்ள அப்படியே உள்ள வந்து ஹல்க் ஆயிட்டாங்க சார். திரும்ப கபா கபா கபான்னு அடிச்சு தூக்குனா ஒரே தூக்கு. அந்த வல்லமை ஆவியானவர் அந்த இடத்துல லொக்கேட் பண்றாரு. பெண் அந்த இடத்துல லொக்கேட் பண்றாரு. சிம்சோனுக்கு கண்ணெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவன் ஜெபம் பண்ணும்போது ஒரு பவர் அவன் மேல இறங்குச்சுல, அந்த சீனை இப்ப எனக்கு லொக்கேட் பண்றாரு. அந்த மாதிரி இப்போ சரீரத்துல ஒரு வல்லமை இறங்க போய் தேவனுடைய பிள்ளை வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளை பலவீனத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் வீக்னஸ் வெளியே போ, சரீரத்தை விட்டு. This is not your place. Come on, say, this is not your place. This is not your place. எங்க பலவீனத்தை கை வச்சு, this is not your place. Get out. This is the temple of the Holy Ghost. You will restore your body. இந்த மாசம் உங்க சரீரத்தில் இதுவரை இல்லாத ஒரு புதிய பலனை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நடக்கிற நீங்க ஓட போறீங்க இயேசு நாமத்தில். ஆமென். ஓடக்கூடிய உங்க கால்களை மான் கால்களாக இயேசு நாமத்தில் மான் காலாக சொல்லுங்க, நான் பலவா. சொல்லுங்க, நான் பலவா. தேவனின் சரீரத்தை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. I need not be compromised. I need not be compromised. I need not be compromised. Let our hearts be constructed with the word of God. கொஞ்சம் கூட நீ காம்ப்ரமைஸ் பண்ண அவசியம் இல்லை. எதற்காக நீ பலவீனத்தோடு வாழ வேண்டும்? உன் மைண்டை கொஞ்சம் 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 கொஞ்சமா அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். உன் மைண்டை கொஞ்சம் 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 கொஞ்சமா அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? கன்வின்ஸ் பண்ணிட்டான். அதனால தான் அந்த பலவீனத்தோடு வாழ நீ கத்துக்கிட்ட. நீ பலவீனத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு விடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. முக்கியமான வார்த்தை, மெய்யாகவே அவர் நம்முடைய நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே, 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 மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். Come on, say, மெய்யாகவே, மெய்யாகவே அவரின் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். பொய் கிடையாது, உண்மையா. உண்மைக்கே வியாதி அவங்க போச்சியா, அதனால என் சரீரத்தில் உள்ளே வெளியே வியாதி இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, யோபு மறுபடியும் அவன் நாடி நரம்பு, ரத்தம், தசை, திசுக்கள், சிந்தனை, ரத்தம், செயல்பாடு, எலும்பு, மஜ்ஜை, தோல் அத்தனையும் கர்த்தருடைய வல்லமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ உங்களுக்குள்ள அது விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்குள்ள அது விழுந்துருச்சு. உனக்குள்ள ஒரு ரெஸ்டோரேஷன் பவரை கர்த்தர் போட்டு, ரெஸ்டோரேஷன் பவரை போட்டு மறையும் 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 மறைந்துதான் ஆக வேண்டும். மறைந்துதான் ஆக வேண்டும். மலைகள் பெயரும் அல்ல சொன்னா, விசுவாசம் எங்கேயோ அங்கே மலைகள் பெயரும் அல்ல, மலைகள் பெயர்ந்துதான் ஆக வேண்டும். ஜாதிகள் மறைந்துதான் ஆக வேண்டும். பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்.